ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பென்ட்ரைவ் மூலமாக ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் வந்து மினிமம் 4 ஜிபியாவது இருக்கணும். அது இல்லாமல் இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் போர்ட்டபுளாக மாற்றுறப்ப நாம் உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பென்ட்ரைவ் வந்து கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஒன்று ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லை கண்டென்ட் இருந்தாலும் டெலீட் ஆனாலும் பரவாயில்லன்னா ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் 7 ரன்னில் போய்ட்டு நீங்கள் ரன் வேணாம், ஸ்டார்ட்டில் போய்ட்டு கமாண்டுன்னு கொடுத்துட்டு கமாண்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத கொடுங்க. ஏன்னா இந்த மோடு தான் ரொம்ப முக்கியம். இதில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரிவிலேஜ் இருக்கும். ஸோ இங்கே நான் வந்துட்டேன். இப்போ இங்கே தெரிகிற இந்த பென்ட்ரைவ் தான் வந்து நான் போர்ட்டபுளாக மாற்றி காமிக்க போகிறேன். இந்த பென்ட்ரைவ்லேருந்து போர்ட்டபிள் வாய்ஸ் என்னென்னலாம் உங்களால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 7 விஸ்டா கூட விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 அதேமாரி சர்வர் வாய்ஸ் 2008 2012 இதெல்லாமே உங்களால் போர்ட்டபுளாக மாற்றிக்க முடியும். பட் எக்ஸ்பி இந்த 2003 சர்வர் இதெல்லாம் அதுலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் போர்ட்டபுளாக இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேறு ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ விண்டோஸ் 8 இப்போ நான் விண்டோஸ் 8 எப்படி பென்ட்ரைவ் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ் வந்து நான் போர்ட்டபுளாக மாற்றி ஆகணும். ஸோ போர்ட்டபுளாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய கமெண்ட் வந்து டிஸ்க் பார்ட், அதாவது டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் அது. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட டிஸ்க் பார்ட் மோடுக்குள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து என்ன கொடுக்கணுன்னா லிஸ்ட்டு டிஸ்க். ஸோ இந்த கமெண்ட் எதுக்காக இருக்குதுன்னா, என்னென்ன ஹார்ட் டிஸ்க் என்னென்ன பென்ட்ரைவ் உங்களோட மிஷினில் கனெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. இங்கே டிஸ்க் 0ன்றது என்னோடய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு 300 GB. ஸோ பென்ட்ரைவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 GB. அதை டிஸ்க் 1 காமிக்குது உங்களுக்கு. இப்போ என்ன நீங்கள் பண்ணணுன்னா, செலக்ட் டிஸ்க்குன்னு சொல்லி உங்களோட பென்ட்ரைவ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பென்ட்ரைவோட நம்பர் 1 அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டிஸ்க் இருக்குன்னு காமிக்கும். ஸோ நம்பரை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற டிஸ்க்கு தான் வந்து ஃபார்மேட் ஆக போகுது. ஸோ மாற்றி செலக்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஃபார்மேட் ஆச்சுன்னா டேட்டாஸ் வந்து ரெட்ரைவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ செலக்ட் டிஸ்க் 1ன்னு கொடுத்துட்டேன். இப்போ செலக்டடுன்னு வந்துடுச்சு. இப்போ க்ளீன்ற கமெண்டை கொடுக்க போகிறோம். அதாவது அந்த டிஸ்கில் வந்து ஏதாவது ப்ரீவியஸ் ஃபார்மேட், ப்ரீவியஸ் ஏதாவது பக்ஸ், ஏதாவது பேட் செக்டர்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ க்ளீன்ன்ற வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகிடுச்சு. FAT32ன்னு காமிச்சிட்ருக்கு. ஏன்னா அது ப்ரீவியஸோட ஃபைல் ஃபார்மேட். இப்போ க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி இந்த கமெண்டை நான் கொடுக்குறேன். எதுக்காக ப்ரைமரின்ற பார்ட்டிஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா, ப்ரைமரியில் தான் வந்து நம்மளோட வாய்ஸ் ஃபைலாம் ஸ்டோர் பண்ணி ஈஸியாக போட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்றதை கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது சக்ஸஸ் வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபார்மேட் கொடுக்க போகிறேன். ஃபார்மேட் எஃப்எஸ்னா ஃபைல் சிஸ்டம் FAT32ன்னு கொடுக்குறேன். நீங்கள் FAT32ன்னு கொடுக்கலாம், இல்லை NTFSன்னு கொடுத்துக்கலாம். எதுக்காக நான் வந்து FAT32 கொடுக்குறேன்னா, சப்போஸ் என்னோடய பென்ட்ரைவ் வந்து நான் லினக்ஸ், உபுண்டு வேறு ஏதாவது மிஷினை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டா கூட யூஸ் பண்ணுற சென்ஸ் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணது கிடையாது. பென்ட்ரைவ் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கணுன்னா FAT32 வந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் சப்போர்ட் ஆகும். NTFSனால் வெறும் மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்மில் மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் FAT32 கொடுத்துக்கிறேன். குயிக்ன்ற மோடு எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, நீங்கள் ஜென்ரலாக ஃபார்மேட் அடிக்கிறப்பே குயிக் ஃபார்மேட் பார்த்துருப்பீங்க. எதனாலன்னா ஃபார்மேட் வந்து ஈஸியாக குயிக்காக முடியுன்றதுக்காக. சப்போஸ் நீங்கள் அந்த குயிக்ன்ற ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அது பொறுமையாக வந்து ஃபார்மேட் அடிக்கும். நமக்கு அந்தளவுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ ஃபார்மேட் எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் = FAT32 குயிக். ஸோ அது 100% குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஃபார்மேட் ஆகிடுச்சு. பென்ட்ரைவோட டிசைன் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்னென்னா ஆக்டிவ்னு கொடுங்க. அதாவது ஃபார்மேட் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. தென் அசைன் கொடுங்க. அதாவது அதோட ட்ரைவ் லெட்டர் வந்து அதுக்கு கரெக்டாக அசைன் ஆகிக்கிறதுக்காக. ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு ட்ரைவ் லெட்டர் அசைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கை பார்ட் விட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்க. இப்போ அந்த பென்ட்ரைவ் ஃபுல்லாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டியோடு இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னா, ஓஎஸ் ஃபைலை வந்து அதில் நீங்கள் காப்பி பண்ணி போடணும்.
இப்போ இந்த பென்ட்ரைவில் வந்து நீங்கள் எந்த ஓஎஸ் வேணாலும் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே நான் வச்சுருக்க செட்டப் வந்து விண்டோஸ் 8.1 லேட்டஸ்ட் ஒன். ஸோ இதை வந்து நான் இதில் வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நார்மல் காப்பி அண்ட் பேஸ்ட்டு தான். ஸோ ஒன்ஸ் இது காப்பி ஆனதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கணும். ஸோ இது காப்பி முடிகிற வரைக்கும் நான் வீடியோ வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ காப்பி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பென்ட்ரைவை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் டிஸ்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணால் எப்படி உங்களுக்கு அந்த இமேஜ் மாறி இருக்குமோ அந்தமாரி உங்களுக்கு மாறி இருக்குது. ஸோ இன்ஸ்டாலேஷன் பென்ட்ரைவை வந்து போர்ட்டபிளாக கன்வெர்ட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து ஓஎஸோட செட்டப் ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னென்னா, உங்களோட மிஷினை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பூட் டிவைஸாக உங்களோட பென்ட்ரைவை வந்து நீங்கள் மாற்றி வைக்கணும். பென்ட்ரைவ் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு காமிக்கலன்னா பென்ட்ரைவ் வந்து யூஎஸ்பி போட் டிவைஸை வந்து டிசேபிள் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ பூட்டபிள் உங்கள் பென்ட்ரைவ் வந்து லிஸ்ட்டு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் பூட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் பூட் டிவைஸ் வந்து உங்களோட பென்ட்ரைவ்ன்றது நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் வாய்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டிஸோ இல்லை எதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபீட்பேக் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. பை.